உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜேம்ஸ் வசந்தன் அவருக்கு என்ன விஜய் மேலே இன்னும் கோபம், தீராத கோபமா அல்லது கடுப்பா அல்லது வன்மமான்னு தெரியல. ஒரு முகநூலில் ஒரு தொடரே ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தொடர் 2வது அத்தியாயம்னு நினைக்கிறார். அதை சொல்கிறார் விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், அபிமானிகள் யாரும் தொடர்ந்து படிக்க வேணாம். அப்படி நீங்கள் மீறி படிக்கிறது வந்தால் படிங்க, படிக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அந்த கருத்துக்களை என்னுடைய தளத்தில் நீங்கள் வன்மமாகவோ கொச்சையாகவோ ஆபாச வார்த்தைகளிலோ போட்டு பதிவு பண்ணிங்கன்னா அப்புறமா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தார். அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, என்ன நீங்கள் தூய சக்தி, தீய சக்தி அப்படின்னீங்க. நீங்கள் என்ன தூய சக்தி? நீங்கள் ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்கல, 10 பைசா கூட கொடுக்கல, ஜாதி மதம் பார்க்கல, மதம் பார்க்கல, எதையும் பார்க்கல அப்படின்னீங்க. உங்கள் வேட்பாளர்களை, ஜெயிச்ச வேட்பாளர்களே பல பேர் சொல்லியிருக்காங்க, நாங்களாம் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துங்க அப்படின்னு. சென்னையிலே சில முக்கியமான தொகுதிகள்லாம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எந்தவித ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். பணம் கொடுத்தாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு பொழுது. அது கூட அவர் நிஜமாக பேசினாரா, யாராவது தூண்டுதலில் பேசினாரான்னு தெரியல. எங்கே இவர் பணம் கொடுத்தாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? எல்லாரும் எளிய வேட்பாளருங்க. 108 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 97% ரொம்ப பின்தங்கிய எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு வேறு பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கேருந்து வாக்காளருக்கு பணம் வாக்காளருக்கு பணம் கொடுக்குறதுன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயமா? இப்போ கூட கவர்னரை பார்க்குறதுக்கு ஆதரவு கோரியிருந்தாங்க இல்லையா? அப்போ கூட பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஆட்சியை நிறுத்திடுங்க, இவங்களை ஆட்சி அமைக்க விடாதீங்க, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருங்க, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துருங்க, 6 மாத காலம் இருக்கட்டும், அப்படியே 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தலை சந்திக்கலாம் நம்ம மீண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் 6 மாதத்தில் இல்லை, 3 மாதத்தில் கூட தாவேக்காவினர் தேர்தலை சந்திப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு யாரும் பெருசாக செலவு பண்ணல. நீங்கள் திமுகவில், அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடி கோடியாக கொட்டி செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ பயம். கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, அடித்து சும்மா விளாசி இருக்காங்க. அதான் சொன்னது, மக்களும் பார்த்தீங்கன்னா தெளிவாக காசை வாங்கிட்டு போட வேண்டிய ஓட்டை நான் போட்டு தான் ஏன் திருவன்ட்டு விசிலுக்கு போட்டாங்க. அதுக்கு காரணம் முதல்வர் விஜய் தான். அப்போ அது உங்கள் காசு, அது உங்கள் பணம், அது உங்கள் வரி பணம், அதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கிற காசை வாங்கிக்கிங்க, போட வேண்டிய நம்ம விசிலுக்கு போட்டுருங்க நீங்கள் அப்படின்ட்டாப்புல. அங்கே தான் வந்தது பிரச்சனை. அதனால தான் அவங்க தேர்தலை விரும்பலை. அடுத்த தேர்தலை விரும்பலங்கிறது காரணம், எங்கேருந்து காசு இருக்குது, இவ்வளோ காசு செலவு பண்ண வச்சு மறுபடியும் நின்னா ஜெயிப்புமா? ஏன்னா இப்பயே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் நான் தெரிஞ்சே போச்சு, யாருமே எதிர்பார்க்கல. நான் திரும்ப சொல்றதான், 2 தொகுதி ஜெயிப்பாரு, 3 தொகுதி ஜெயிப்பாரு விஜய், 4 தொகுதி ஜெயிப்பாரு, இப்படியா சொல்லிட்டு இருக்கும்போது 108 தொகுதிகள் அடிச்சு தூள் கலப்பி வந்தாச்சு, நின்னாச்சு. இப்போ எடுத்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பதிவை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் தொடர எழுத போறேன்றார். அதில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா தொண்டர்கள் தயவுசெய்து அதுக்கு எதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒரு காரை எடுத்து போய் எங்கேயோ ஹோட்டல் முன்னாடி நிறுத்திட்டு கண்ணாடியை உடச்சிட்டாங்கன்னு உடனே தற்கொலைகள்லாம் சேர்ந்து என் கண்ணாடியை உடச்சிட்டாங்க, அணில் குஞ்சுகள்லாம் சேர்ந்து கல்லெடுத்து அடிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தா சிசிடிவி கேமரா வச்சு பார்க்க போனால் தேவையில்லாமல் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி போய் காரை நிறுத்திவிட்டு அந்த அம்மா பாவம் ஒவ்வொரு நாளும் தொல்லை தாங்க முடியல பொழுது கண்ணாடியை உடச்சிட்டாங்கன்ற தகவலை படித்தோம் நம்ம. ஏன்னா எது என்னன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் காரணம் விஜய், எல்லாத்துக்கும் காரணம் விஜயோடைய தொண்டர்கள், எல்லாத்துக்கும் காரணம் விஜயோடைய கட்சியினர் அப்படின்னு அவர் ஒரு மனப்போக்கில் இருக்கார். அவரால் என்னன்னா தவேகா தலைவர் விஜய் ஜெயிச்சதை ஜீர்ணிக்க முடியல, அவர் சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்ததை இன்னும் சுத்தமாக ஜீர்ணிக்க முடியல. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இப்படியா அவர் பேசிக்கிட்டு இருக்கார். சரி, பேச மாட்டோம், எழுதிட்டோம், அவர் தொடர் எழுதிட்டோம். இன்னொரு பக்கம் கருப்பு படம் 300 கோடி வசூல் அப்படின்றாங்க. ரைட், ஓகே, வெற்றி படம் தான், வாழ்த்துக்கள் சூர்யா அவர்கள், வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட நாள் கழிச்சு ஒரு பெரிய வெற்றி அவர் கிடைச்சிருக்குது, மக்கள் அதை ரசிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தேட்டராக இப்போ கருப்பண்ணசாமி
ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் ஆடுறாங்க. எனக்கு பழைய யார் படம், அப்புறம் ராமநாராயண அவர்களுடைய படங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் ஆடிவெள்ளி படத்துக்கெல்லாம் அப்படி ஆடுவோம். கரகாட்டக்காரன் படத்துக்கு மாரியம்மா மாரியம்மா சாங்குக்கு என்ன ஆட்டம்ன்றீங்க தேட்டரில், அப்படி ஒரு ஆட்டம். மக்கள் இன்னும் அந்த ரசனை மாறலன்னு தெரியுது. என்னதான் நீங்கள் வந்து ட்விட்டர், இன்ஸ்டா, சமூக ஊடகங்கள் எது வந்திருந்தாலும் நாங்கள் சாமி பாட்டுக்கு தேட்டரில் ஆடுவோம்பா அப்படின்னு ஆடி அந்த படம் இதுவாக இருக்குது. சமீபத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் நடிகரமான ஆர்ஜே பாலாஜி சிஎம் விஜய் அவர்களை சந்தித்தார். சந்திச்சுட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தார். அப்புறம் ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த படம் உருவானதுக்கு காரணமே வந்து விஜய் சார் தான். அவர் நடிக்க வேண்டிய படம் இது. அவர் நடிச்சிருந்தார்னா சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, இந்த படத்துக்கான முதல் பிள்ளையார் சுழி அவர் தான் அப்படின்னு. வழக்கம் போல் சூர்யா ரசிகர்கள் அவரை போட்டு ஆர்ஜே பாலாஜி சோஷியல் மீடியாவில், எங்கள் அண்ணன் தாங்க முதல்ல கதையை கேட்டார், அவர் தாங்க இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, நீங்கள் பாட்டு அங்கே போய் பார்த்த உடனே இப்படிலாம் பேசுகிற எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போட்ட உடனே அந்த படத்தோட எடிட்டர், அவர் பேர் தெரியல, அவர் என்ன பண்ணார், இந்த படத்தில் உண்மையிலேயே விஜய் சார் நடிச்சிருந்தா வேறு லெவலில் போயிருக்கோம். எல்லாரும் ஒரு மாஸ் ஹீரோவை சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ விஜய் நடிச்சிருந்தார் அப்படின் போது இந்த படத்தில் ஷாருக் கான் நடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே, அப்படி தானே அடுத்தடுத்த லெவலில் தானே சொல்லுவாங்க. அதுக்கு அந்த எடிட்டரை போட்டு ரசிகர்கள் வழக்கமாக பண்ணுறது தான். அவங்க வந்து போட்டு அவரை உண்டில்லன்னு ஆக்கி, ஐயா நான் போட்ட பதிவை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, ஐயா நான் வந்து அந்த நோக்கத்தில் சொல்லிங்க, நீங்கள் ஏங்க இப்படிலாம் வந்து, ஏன்னா அவரை தூங்க விட காணும். இதுதான் தூங்க விடாமல் பண்ணுறது. அவரை தூங்க விட காணும். இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அடி எனக்கு தெரிஞ்சு அஜித் விஜய் ரசிகர்கள் கூட இப்படி ரியாக்ட் பண்ணுறது கிடையாதுங்க. இப்படி பண்ணுறதே கிடையாது. அது என்ன ஒரு விமர்சனத்தை தாங்கிக்க முடியலன்னா அப்புறமா என்னங்க வந்து விமர்சனம் தாங்க, அதை தாங்கிக்க முடியலன்னா என்ன இருக்குது வந்து. பாலிவுட்டில் இந்த மாதிரி கிடையாது வந்து. தெலுங்கு, கர்நாடகா, கேரளாவில் கூட இப்படிலாம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்டு இந்த ரசிகர்கள் ஏன் இப்படி கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அவங்க ஹீரோ மேலே உள்ள அபிமானம். திரும்ப சொல்கிறேன், கருப்பு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 300 கோடி அடித்த படம், மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த எடிட்டர் வந்து ஆமாம் ஒரு கதறி அப்படிலாம் சொல்லிங்க, அப்படி நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு இருந்தால் நான் வருத்தப்படுறேன்ற ரேஞ்சில் அவர் பேசியிருந்தார் வந்து. அப்புறமா வந்து நடிகர் சூர்யா சார் அவர்களும் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். நம்ம வந்து யாரையும் வந்து சோஷியல் மீடியாவில் தரக்குறைவாக பேசக்கூடாது, யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, யாரையும் ஃபோன் கால் போட்டு திட்டக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டிருந்தார் வந்து. சரி, ஓகே, எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா ரசிகர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இதை கடந்து போகணும். இதில் போய் என்ன இருக்குது வந்து, இது இப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரமாதமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன்னா எப்போ ஜனநாயகன் படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வந்திருந்தா ஓடி முடித்து வெற்றி விழா கொண்டாடி ஷீல்டு முதலமைச்சர் கையால் ஷீல்டுலாம் கொடுத்து நேற்று முடிஞ்சு போயிருக்கும். அது ஓடிடிலையும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. அது என்ன அரசியல் காரணமோ என்ன பின்னாடியோ இன்னும் சுத்தலில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் சுத்தலில் விடுறாங்கன்னு தெரியல. அதே வேளையில் இந்த 6 மாத காலமாக இந்த படத்தை வாங்குவதற்காக பணம் கொடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டருக்காரங்க, இவங்களுக்கு வட்டியோடு சேர்த்து, இந்த 6 மாதத்துக்கான வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம். அதே வேளையில் நீங்கள் பயப்படாதீங்க, இந்த கோர்ட்டு பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அந்த நேரம் உங்களுக்கே அந்த படத்தை கொடுக்குறோம். அது வரைக்கும் உங்கள் காசு எங்ககிட்ட வேணாங்க, இது வந்து விஜய் சார் சொன்னதுனால நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. மிகப்பெரிய வரவேற்பான ஒரு விஷயம் வந்து. எந்த ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லுவாங்க வந்து, யார் வந்து சொல்லுவாங்க? அதுவும் வந்து இப்போ எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை வாங்க போகிறாங்களோ, எத்தனை தேட்டருக்கார் வேணான்னு சொல்ல போகிறாங்களேன்னு. இப்போ பாருங்கள், ஜூன் மாதம் வரைக்கும் எந்த படமும் சரியாகவே ஓடலைங்க. தியேட்டருக்காரங்க நம்பி இருக்கிறது வந்து ஜனநாயகன் மட்டும்தான். அதே வேளையில் இந்த தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை எப்போ வந்தாலும் இந்த படம் ஓடுங்க, அது ஒன்றா உண்மைதான். எப்பொழுது வந்தாலும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவார்கள். அதனால் வந்து உங்கள் காசை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம், உங்களுக்கான படத்தை ரிலீஸ் ஆகும்போது நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கிற சிக்மா படத்தினுடைய இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருக்குது. அதை வச்சு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அது முக்கியமாக என்னென்னா, அரசியலுக்கு எதிரான பாடல் வரிகள்லாம் அதில் வசனமாக வந்திருக்குது. ஓட்டுக்காக
பணம் வேணாம் போடா, நாட்டை நான் காட்டிக்க விட மாட்டேன் வாடா, இதுதான் அது மாதிரி போட்டு வந்து தகுதி தரம் பார்த்து நான் வந்து எதையும் பண்ணுறதில்ல, இப்படியா அந்த பாடல் வரிகளில் நிறைய அரசியல் வசனங்கள் வருது அப்படின்ற மாதிரி போட்டு அதை டீகோட் பண்ணி, குறிப்பாக வந்து அந்த பாடலில் ஜேசன் சஞ்சய் நடிச்சிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய சோஷியல் மீடியாக்களில் அவர் எந்த இடத்துலையும் வந்து ஜோசப் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு குறிப்பிட மாட்டேன்றாரு, இல்லது ஜே ஜேசன் சஞ்சய் இல்லை ஜே சஞ்சய் அப்படின்னு எதையுமே தன் அப்பாவுடைய பேரை வந்து எங்கேயுமே அடையாளப்படுத்த மாட்டேன்றாரு. என்னங்க வந்து என்ன சிஎம் சார் நீங்கள் வந்து வீட்டையே சரியாக பார்க்காம நாட்டை எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு வழக்கம் போல் அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே புகுந்து இப்போ இந்த சிக்மா படத்தோடைய சிங்க் பண்ணி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் சரி, விமர்சனங்கள் தான். அதை தாண்டி அரசியல் ரீதியாக வந்து 22 நாள் ஆச்சு, 23 நாள் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு 438 திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டார் முதல்வர். குறிப்பாக இந்த லஞ்ச லாவண்யம் கடந்த ஆட்சிகளில் ஊழல்கள்லாம் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மன் அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. முன்னாள் அமைச்சர் KN நேரு இந்த நகராட்சி ஊழலில் அவர் பெரிய அளவில் பேசப்பட்டது. திருப்பதி கோயிலுக்கு கூட எடுத்து போய் ஒரு பெரிய நன்கொடையை கொடுத்தாரு. டிஸ்பிளே எல்லாம் ஓடிச்சு வந்து 55 லட்சமோ 70 லட்சமோ காணிக்கையாக கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் கூட பெரிய அளவில் பேசுனாங்க. வந்து என்னங்க வந்து ஒரு பக்கம் நாத்திகம் பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் போய் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எடுத்து போய் காசை கொடுத்து உங்கள் ஊழல்லேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ KN நேரு அவர்களுக்கும் வந்து ஒரு சம்மன் அமைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா மெதுவாக நாங்கள் அதிரடியாக எதுவும் காட்டாமல் மெதுவாக எங்களுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் பண்ணுவோம், மக்களுக்கான நல்ல விஷயங்களை பண்ணுவோம். அதே நேரம் தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும் அப்படின்ற மாதிரி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. நல்லாட்சியாக அமையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.